वागर्धा इव समृद्धौ वागर्त प्रतिपत्तये जगदपितरौ वन्दे पार्वती परमेश्वरौ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் 23ஆம் நாள் 8/9/2025 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை நாம் எல்லாம் ஆசார சீரராக ஆலயங்களில் சென்று பிரார்த்தனைகள் வழிபாடுகள் செய்வது. இன்றைய தினத்திலே பிதர்களுக்குரிய மாலய பட்சம் என்று சொல்லப்படுகின்றதாகிய 15 தினங்கள், இந்த 15 திதிகள் இன்று முதல் மகாலய இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். இன்று அன்னை மரியாளின் பிறந்த நாள். ஒரு தாய் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதிலும் பார்க்க தன்னுடைய பிள்ளைகளுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதிலே மிக்க மகிழ்ச்சி கொள்ளுவாள். அவ்வாறு பிள்ளைகளும் தங்களுடைய பிறந்த நாளிலும் பார்க்க தங்களுடைய தாயை அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதிலே இன்னும் அதிக மகிழ்ச்சி கொள்வார்கள். இவ்வாறு பிறந்த நாள் கொண்டாட்டங்களிலே ஒருவர் மற்றவருக்கு தங்களுடைய அன்பையும் பாசத்தையும் நன்றியையும் வெளிப்படுத்தும் முகமாக பல இன்ப அதிர்ச்சிகளை அவர்களுக்கு கொடுக்க விரும்புவார்கள். சர்ப்ரைஸ் என்று சொல்லுவார்கள். அவர்களுக்கு தெரியாமல் அந்த கொண்டாட்டத்தை பல வடிவங்களிலே அமைத்துக் கொள்வதிலும் அந்த கொண்டாட்டங்களுக்கு மத்தியிலே கொடுக்கின்ற பரிசில்களை இவ்வாறாக இன்ப அதிர்ச்சியான பரிசில்களாக கொடுப்பதிலும் மகிழ்வார்கள். இந்த பிறந்த நாள் கொண்டாட்டங்களிலே அவர்கள் ஏனையவர்களை இணைத்து அந்த மகிழ்ச்சியை ஏனையவர்களோடும் பகிர்ந்து கொள்வதிலும் அந்த கொண்டாட்டத்தில் அனைவரும் மகிழ்ச்சி கொள்வார்கள். இவ்வாறு இறைவனுடைய தாயும் இந்த மனுக்குலத்தினுடைய தாயுமாக விளங்குகின்ற அன்னை மரியாளினுடைய பிறந்த நாள் உலகம் பூராக வாழுகின்ற மக்கள் எல்லோருக்கும், அவளுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற எங்கள் அனைவருக்கும் பெரும் மகிழ்ச்சி தருகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. ஒரு தாயினுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு பிள்ளைகளுக்கு எது காரணமாக இருக்கின்றது என்று சொன்னால், அந்த தாய் தன்னுடைய வாழ்விலே செய்கின்ற தியாகங்கள், தன்னுடைய வாழ்விலே அவள் கடுமையாக உழைப்பது, அவளுடைய அன்பு கரிசனை தங்கள் மீது ஏராளமாக இருக்கின்றது என்பதனாலே அதை மீண்டும் அவளுக்கு நன்றி கடனாக தெரிவிப்பதிலேதான் இந்த விழாவினுடைய அர்த்தமே இருக்கின்றது. மரியன்னையினுடைய பிறந்த நாளை திரு அவையில் இருக்கின்ற யாவரும் நாங்கள் கொண்டாட விரும்புகின்றோம் என்று சொன்னால், இந்த மரியன்னை எங்களுக்கு தருகின்ற அவளுடைய பரிந்துரைகள், அவளுடைய ஆசீர்வாதங்கள்,
அவளுடைய வழிநடத்துதல்கள், அந்த அன்னை எங்களுக்கு தருகின்ற அன்பும் பாசமும் தான் அவருடைய விழாவிலே நாங்கள் மகிழ்ச்சி கொள்வதற்கு எங்களுக்கு காரணமாக இருக்கின்றது. எனவே இந்த நல்ல நாளிலே நாங்கள் மரியன்னையை ஒரு கணம் ஆழ்ந்த நன்றியோடு நினைவு கூறுவோம். அவளுடைய பிறப்பு இந்த உலகத்திலே ஒரு வேண்டுதற்குரிய பிறப்பாக, பெருமதியுள்ள பிறப்பாக, அர்த்தமுள்ள பிறப்பாக இருந்ததற்கு அவளுடைய வாழ்க்கை பூராக அவள் எப்பொழுதும் தன்னுடைய ஒரே மகன் இயேசுவை மட்டுமல்ல, இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லோரையும் அன்பு செய்கின்ற ஒரு தாயாக இருந்தாள். அந்த தாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இறைவன் எங்களுக்கு கொடையாக அருளிய தாயாக இருக்கின்றாள். இந்த தாயை நாங்கள் இந்த நல்ல நாளிலே அன்பு செய்வோம். அவள் மீது எங்களுடைய நம்பிக்கையை வைப்போம். அந்த அன்னையினுடைய இந்த பெருவிழாவிலே நாங்கள் இந்த அன்னைக்கு உரிய பிள்ளைகளாக, இந்த அன்னை எப்படி இந்த உலகத்திலே தன்னுடைய மகன் வாழ வேண்டும் என்று, அவர் வளர வேண்டும் என்று, அவர் தன்னுடைய ஆளுமையிலே மிளிர வேண்டும் என்று, இந்த மக்களுக்கு மீட்பு கொடுக்கின்ற ஒரு இரட்சகராக இருக்க வேண்டும் என்று அந்த மகனை உருவாக்கினாரோ, அவ்வாறு எங்களையும் அவள் உருவாக்க அந்த அன்னைக்கு நாங்கள் நன்றி கடனாக இந்த நாளிலே அவளுடைய நினைவாக விழா எடுப்போம், மகிழ்ந்திருப்போமாக. ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையினோடு இன்று இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும், பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நற்சிந்தனையினூடாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு தன்னடக்கத்தோடும் பணிவோடும் நடந்து கொண்டார்கள் என்பதை ஒரு சில செய்திகளின் மூலம் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாட்டு ஜனாதிபதியாக இருந்து கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு, மனித சமூகத்தின் தலைவராக இருந்து கொண்டு, தன்னடக்கத்தோடும் பணிவோடும் இந்த உலகத்திலே ஆட்சியை கொண்டு நடாத்தினார்கள். மக்களை நல்வழிப்படுத்தினார்கள். மக்களுக்கு போதனைகளை, அறிவுரைகளை சொன்னார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஒரு பொழுதும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தியது கிடையாது. ஒரு பொழுதும் பெருமை, ஆணவம், கர்வம் அவர்களிடத்திலே இருந்தது கிடையாது. எந்த அளவுக்கு என்றால், மதீனாவிலே சில பெண்கள் நபிகளாரிடத்திலே சென்று நபிகளாருடைய கையை பிடித்து கொண்டு அவர்கள் விரும்புகின்ற இடங்களுக்கெல்லாம் நபி அவர்களை அழைத்து செல்வார்கள். நபி அவர்களிடத்திலே போய் செல்வதற்கு வழி கேட்பார்கள். நபி அவர்கள் கொண்டு போய் விட்டு வருவார்கள். இந்த அளவுக்கு நாட்டு ஜனாதிபதியாக இருந்து கொண்டு, சமூகத்தின் தலைவராக இருந்து கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு, இந்த உலகத்திலே பணிவான முறையிலே ஆட்சி நடாத்திய ஒரு தூதராக, ஒரு தலைவராக நபி அவர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து காட்டினார்கள். அதே போன்று இந்த உலகத்திலே எந்த தலைவராலும் அந்த அளவுக்கு பணிவாக நடக்க முடியாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு பணிவோடு ஆட்சியை கொண்டு நடத்தினார்கள். சில நபித்தோழர்கள், குறிப்பாக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல நாடுகளுக்கு சென்று வருகின்றார்கள். நாட்டு தலைவர்களை பார்த்துவிட்டு வருகின்றார்கள். அவர்களுடைய அந்த சிம்மாசனத்தையும் அவர்களுடைய அரசியல் பட்டாளத்தையும் அவர்களுக்கு அந்த நாட்டு மக்கள் கொடுக்கக்கூடிய கண்ணியத்தையும் மரியாதைகளையும் பார்த்துவிட்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உலகத்திலே பல நாடுகளுக்கு சென்று வந்தேன். அந்த நாட்டு தலைவர்கள் மதிக்கப்படுகின்றார்கள், கண்ணியப்படுத்தப்படுகின்றார்கள். அந்த நாட்டு மக்கள் அந்த தலைவர்களை தலையில் வைத்து மதிக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் எளிமையான முறையிலே இந்த உலகத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு அந்த அளவுக்கு மரியாதைகள், கண்ணியங்கள் கிடைப்பதில்லை. எனவே உங்களுக்கு சுஜூது செய்வதற்காக வேண்டி, உங்களுக்கு சிரம் தாழ்த்துவதற்காக வேண்டி நீங்கள் எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்ட நேரத்திலே நபி அவர்கள் சொல்கின்றார்கள், சுஜூதை பொறுத்த வரைக்கும் தலையை நிலத்தில் வைத்து மரியாதை செய்வதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. வேறு யாருக்கும் அப்படியான மரியாதை கொடுக்கப்படக்கூடாது என்பதை நபி அவர்கள் தோழர்களுக்கு அறிவுரை சொல்கின்றார்கள். எனவே இந்த உலகத்திலே நபி அவர்கள் தலைவராக இருந்து கொண்டு, நாட்டு ஜனாதிபதியாக இருந்து கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு, ஒரு சாதாரண மனிதன் உண்ணுவதை போன்று உண்பார்கள். ஒரு சாதாரண குடிமகன் குடிப்பதை போன்று குடிப்பார்கள். சில பொழுதுகளில் நபிகளாருடைய வீட்டிலே பல மாதங்களாக அடுப்பு மூட்டப்படாத அளவுக்கு கஷ்டத்தோடும்
நபி அவர்கள் எளிமையான முறையிலே இந்த உலகத்திலே ஆட்சியை கொண்டு நடாத்தினார்கள், மனித சமூகத்திற்கு வழிகாட்டினார்கள். சில நேரம் சில வெளிநாட்டு தூதுக்குழுக்கள் நபிகளாரை சந்திப்பதற்காக வேண்டி வருவார்கள். சஹாபாக்களோடு தோழர்களோடு நபி அவர்கள் அமர்ந்திருப்பார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் உங்களில் முகம்மது யார் என்று கேட்டுதான் நபி அவர்களை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு தன்னுடைய தோழர்களோடு ஒருவராக சரிசமனாக அவர்களோடு அமர்ந்திருப்பார்கள், எளிமையான முறையிலே அமர்ந்திருப்பார்கள். சில நேரம் பாயில் நபி அவர்கள் உறங்குவார்கள். அந்த பாயின் அடையாளங்கள் அவருடைய மேனியிலே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு எளிமையான வாழ்க்கை நபிகளாருடைய வாழ்க்கை என்பதை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகின்றது. எனவே பணிவோடும் தன்னடக்கத்தோடும் எளிமையான முறையிலும் இந்த உலகத்திலே மிகச்சிறந்த ஒரு ஆட்சியை மக்களால் சிலாகித்து புகழ்ந்து சிறப்பித்து பேசப்படுகின்ற ஒரு ஆட்சியை இந்த உலகத்திலே நடாத்தினார்கள் என்றால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்மாதிரிமிக்க தலைவர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எளிமையான முறையிலே தன்னடக்கத்தோடும் பணிவோடும் தன்னுடைய குடிமக்களை வழிநடாத்தி மார்க்க ரீதியாக அவர்களை பண்படுத்தி பக்குவப்படுத்தி இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு பக்குவத்தை அவர்களில் ஏற்படுத்தி ஒரு முன்மாதிரிமிக்க தலைவராக, ஆட்சியாளராக, ஒரு ஜனாதிபதியாக இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதை நபி அவர்கள் எத்தி வைத்தார்கள். எனவே நபி அவர்களை எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் முன்மாதிரியாக கொண்டு பணிவாகவும் தன்னடக்கத்தோடும் ஆன்மீக வாழ்க்கையிலே ஆன்மீக பாதையிலே பயணிப்பதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.